ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோടെ உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. இந்த வசனத்தில் 2 விதமான மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கூட்டம் தேவனை பகைக்கிறவர்கள், மற்றொரு கூட்டம் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள். தேவனை பகைக்கிறவர்கள் அழிந்து போகிறார்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையாய் உதிக்கிற சூரியனைப் போல இருக்கிறார்கள். தேவன் மனிதனை படைப்பதற்கு முன்பதாகவே மனிதனுக்கு வேண்டிய சகலவற்றையும் சிருஷ்டித்து பிற்பாடு மனிதனை உண்டாக்கினார். ஆதாம் தேவனுடைய கட்டளையை மீறினதன் விளைவாக பாவம் உட்பிரவேசித்தது. அந்த பாவத்தின் விளைவாக வந்த மரண தண்டனையின் ஆக்கினை நின்று நம்மை மீட்டு ரட்சிப்பதற்காகவே பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்து நம்மை மீட்டுக்கொள்ள வந்த தேவனை ஏற்றுக்கொள்ளாத மனிதன் ஜீவன் இல்லாதவனாக நரகத்துக்கு செல்ல நேரிடுகிறது. தேவனை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். தேவனை வெறுக்கிற யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள். தேவனை பகைத்து அவரை விட்டு தூரம் போகிற சோரம் போகிற அனைவரையும் கர்த்தர் சங்கரிப்பார் என்றும், துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்றும் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவன் ஜீவனை காண்பதில்லை. அவனிடத்தில் தேவனுடைய கோபம் நிலை நிற்கும். ஆனால் நம்மை உண்டாக்கி நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிற மனிதன் தேவனால் அருளப்படுகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? தேவனை பகைக்கிற கூட்டத்தில் இருக்கிறோமா? அவரிடத்தில் அன்பு கூறுகிற கூட்டத்தில் இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களுக்காக நித்திய ஜீவனை பெற்றுத்தந்து பரலோக ராஜ்யத்தின் பாக்கியங்களை எங்களுக்கு அருளி செய்திருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை விட்டு தூரம் போகாதபடி உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த பூமியிலே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவன் பரலோக ராஜ்யத்தில் எங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் வலுவாதபடி எங்களை பாதுகாக்கிற உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.